என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கே. இதுதாங்க வந்து ஆழ்வள்ளி கிழங்கு. நம்மளோட மண்ணோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி கிழங்கு எடுத்திருக்கோம், பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆழ்வள்ளி கிழங்கு, ரசவள்ளி கிழங்கு, ஏர் பொட்டேட்டோ இதெல்லாமே அறுவடை பண்ணியிருக்கோங்க. இந்த கிழங்குல எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியான உணவு முறைகளை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. கிழங்கு வகைகள் அப்படின்னாவே வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படும். அதனால நம்ம இது எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேக வச்சு அதை மசிச்சு அதை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இது வந்துட்டு பெரியவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. எல்லாருக்குமே ஒரே டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும், பிடிக்காம போகும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமா செஞ்சு சாப்பிட்டோம்னா சரிங்க. கிழங்கு வகைகள் நம்ம எங்க வந்துட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. நானும் இப்போ வீடியோ போட்டு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம் பண்ணிட்டுன்னு சொல்லிடுறோம். ஆனா இது எங்க வாங்குறது அப்படின்னா நான் உங்களுக்காக நாங்க கொடுக்கலான்னு இருக்கோம். இதோட கிழங்கு எல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து வளருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வளருங்க. இந்த ஒரு எஜ்ஜிலே ஏதாவது ஒரு எஜ்ஜில் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா க்ரோ ஆகும். இதோட விதைக்கிழங்கு இருக்கிற எல்லா வெரைட்டியுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர்ல இந்த வாரம் கொடுக்கலான்னு இருக்கோங்க. தேவைப்படுறேங்க ஸ்கிரீன்ல கொடுத்துக்க வாட்ஸ்அப்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.